ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மாமா ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மகாபெரிவாலை எங்காத்துக்கே அழைச்சின்னு வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாமா திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோமா, உங்காத்துக்கு அழைச்சின்னு வரட்டுமான்னு கேட்டார். யார் மகாபெரிவா வரேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லுவா பாருமா. அதனால நான் பாட்டுக்கு சொன்னேன். எனக்கு மாசப்பிறப்புன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு சொன்னேன். மாமா ஐஸ்வந்தார் எல்லா ஐஸ்வந்த் அனைவருக்கும் நன்றி. மகாபெரிவாளுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களே ஒரு ஆளா வந்துச்சு எங்காத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். என் பாரியார் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் படித்தது எல்லாமே அவர் பேர் கொண்ட இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன் நான். ஸோ அவரோட இதில் வாக்கியத்தில் தான் நான் என்னோடய இன்ஜினியரிங்கை முடித்தேன். ஸோ எனக்கும் மடத்துக்கும் காஞ்சி மடத்துக்கும் ரொம்ப நிறைய பந்தம் இருக்குது. ஏன்னா நான் காஞ்சிபுரத்திலே வளர்ந்ததுனால அப்பப்போ போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பெரியவாவோட இப்போ இருக்கிற மடத்தில் இருக்கிற அந்த மெழுகு சிலை இருக்குது இல்லையா, அது எங்கள் ரிலேஷன் பண்ணி கொடுத்தது தான். அவளோட கைங்கரியம் தான் அங்கே இருக்கிற அந்த மெழுகு சிலை. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து நாங்கள் என்னதான் இருந்தாலும், நாங்கள் ஐயங்கராக இருந்தாலும் எங்களுக்கும் மகாபெரிவாளுக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்குது. எங்கள் பாட்டி ரொம்ப பெரிய டிவோட்டி. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஆத்திரிக்கு மகாபெரிவா ஏழுனது உங்களுக்கு, நீங்கள் ஏழை பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வேறு மகாபெரிவாச்சரணம். நீங்கள்